சிலரது சிரித்த முகத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். இவர்கள் எப்படி எப்பொழுதும் இவருடைய சிரித்த முகத்துடன் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது சிரிப்பை பற்றி சற்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. பழைய இலக்கியத்திலே நன்றாக சிரிப்பதை கொல்லென்று சிரிப்பது என்று சொன்னார்கள். இன்றைய நடைமுறை வழக்கில் கலகலவென்று சிரிப்பது என்பது சிரிப்பு பல வகையில் சொல்லியிருக்கிறார்கள். அதிலும் பார்த்தா குமின் சிரிப்பு, ஒரு மாதிரி குமித்து வைத்து உதடை குவித்து வைத்து சிரிப்பது, வெடிச்சிரிப்பு, வெடித்த மாதிரி ஹா சிரிக்கிறது. இன்னும் பார்த்தா புன்முறுவல், பல் வெளியே தெரியாமல் உதடுகள் விரியாமல் அந்த மாதிரி சிரிப்பது புன்முறுவல். இலக்கியத்திலே தொல்காப்பியம் எண்வகை மெய்ப்பாடுகள் என்ற வகையிலே நகையைத்தான் முதலில் சொல்லியிருக்கிறார் தொல்காப்பியர். நகை, அழுகை, இழிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை என்ற அந்த 8 வகையான மெய்ப்பாடுகளிலே நகை என்ற அந்த நகைச்சுவை சிரிப்பு தான் முதலில் வருகிறது. சிரிப்பு எப்போதெல்லாம் தோன்றும் என்று பார்க்கும் பொழுது, ஒருவரை கேலி செய்யும் பொழுது, எள்ளல், இளமை, பொதுவாக இளமை பருவம் எப்பொழுதுமே சிரிப்பு பருவமாகவே இருக்கும். அதேபோல் பேதமை, முட்டாள்தனமாக ஏதாவது செய்யும் பொழுது, மடத்தனம், மடன் என்ற இந்த 4 வகைகளிலே நகை தோன்றும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இலக்கியம் சொன்னது மட்டுமல்ல, திரைப்பாடல்களும் கூட பார்த்தீரென்றால் சிரிப்பை வகைப்படுத்தியிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் புன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு. ஆணவ சிரிப்பு, ஆனந்த சிரிப்பு என்று வகைப்படுத்துவது போல சிரிப்பிலே பல வகையை நாம் இப்போ சொல்லியிருக்கின்றோம். குமிழ் சிரிப்பு, வெடிச்சிரிப்பு, விஷம சிரிப்பு, அடுத்து ஒரு மாதிரி விபரீதமான சிரிப்பு, நமட்டு சிரிப்பு, ஏளன சிரிப்பு, கேலி சிரிப்பு என்று சிரிப்பிலே பல வகையாக இருந்தாலும் அதற்கு ஒரு திரைப்பட பாடல் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்று சொல்வது சிரிப்பு சம்பந்தப்பட்ட இந்த செய்திகளை நாம் தெரிந்திருக்க வேண்டும்.